ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை அதன் விளக்கம் என்கிறதான தொகுப்பிலே இந்த நாளும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் என்றால் என்ன? வெற்றி. படிக்கிற ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டாலும், வேலை பார்க்கிற ஒரு சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொண்டாலும், எல்லாரும் தன்னுடைய துறைகளில் தான் படிக்கிறதான காரியத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். தேவ பிள்ளைகளே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த நாளும் உதாரணமாக படிக்கிற ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டால், ஒன்றுமே படிக்காமல் நான் பரீட்சை எழுதி விடுவேன், நான் பாஸ் ஆகிவிடுவேன்னு சொன்னால் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் படிக்கவில்லை, அதற்கான ஒரு ஆயத்தம் இல்லை. அதுபோல ஒரு தேவ பிள்ளையும் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக சாத்தியமானது அல்ல. தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 75:6-7 இப்படியாக சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள் நாம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சார்ந்து நமக்கு இந்த மனிதனிடத்தில் வெற்றி வரும், இந்த இடத்திலிருந்து வெற்றி வரும், அந்த இடத்திலிருந்து வெற்றி வரும் என்று கிழக்கிலும் மேற்கிலும் நாலா திசையிலும் நாம் அநேகரை தேடுகிறோம். அநேக மனிதர்களை நம்பி அநேக நேரங்களில் இவர்களிடத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி அநேக நேரங்களில் நாம் ஏமாந்து போன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், நானே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்படியானால் நான் ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்படியாக எடுத்துக்கொள்கலாம். ஒரு பிரச்சனையை தாழ்த்தி, நமக்கு வருகிறதான போராட்டத்தை தாழ்த்தி, ஆண்டவர் நமக்கு வெற்றியை தர அவர் போதுமானவர். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஜெயத்தை விரும்புகிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்களா? நியாயாதிபதியாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெயத்தை தர அவர் போதுமானவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.